இல்லை இந்த க்ரௌடு வேறு மாதிரி பயங்கர பாசமாக இருக்காங்க. அண்டு நாங்கள் எங்கெங்கே இப்போ எதிர்பார்த்தோமோ அதை தாண்டி நிறைய இடத்துல கிளாப்ஸு, நிறைய இடத்துல உற்சாகமாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே பயங்கர உற்சாகமாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம படம் எடுத்தது அதுதானே, ஒரு 2.5 மணி நேரம் அவங்கள மறந்து இன்னொரு உலகத்துக்குள்ளே கொண்டு போய் வேறு ஒரு எமோஷனை கனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அது ரீச் ஆகிருக்கு. இன்றைக்கி அவங்க தான் இந்த படத்தை தோளில் தாங்கி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம என்ன தான் பப்ளிசிட்டி பண்ணாலும் பட் அவங்களோட வேர்டிக்ட் தான் கடைசியாக, அவங்களோட இது தானே கடைசியாக நிற்கிது. ஸோ இன்றைக்கி அவங்க இந்த படம் சூப்பராக இருக்குது சார், பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லும் போது அதை விட சந்தோஷம் எங்களுக்கு எதுவுமே இல்லை. விஜய் சார் பாண்டிச்சேரிக்கா ஷூட்டுக்கு வரமேண்ணா? மக்களை பார்க்காம இருப்போம். ஷூட்டுக்கு வரும்போது எல்லாரையும் பார்க்குறது தான். பட் நடுவில் இப்போ இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நாங்கள் கன்னியாகுமரி அந்த சைடு அந்த பெல்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. பாலாசர் படம் செஞ்சு அந்த 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 சைடு திருவண்ணாமலையெல்லாம் போய் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அங்கேருந்து இங்கே வர முடியல, ஏன்னா ஃபுல்லாகவே அங்கே டைட்டாக இருந்தது. இனி வரும் காரங்கள் அப்பப்போ வந்துட்டு இருக்கு தான். பாண்டிச்சேரி நமக்கு ஒன்றும் புதுசு இல்லையே, நம்ம வந்துட்டு இருக்கிறது தான். மக்கள் எல்லாமே அவ்வளோ அன்பானவர்கள். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இங்கே ஒரு ஆடியன்ஸோட ஒரு ஃபீல் வேறு. ஏன்னா அது பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஸோ அதுவும் ஒரு ஆக்ஷன் படத்துக்கு அண்ட் ஒரு எமோஷனாக கனெக்ட் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ரியலி ஹாப்பி. ஏன்னா எங்களுக்கு அது தானே, எவ்வளோ அடிப்பட்டாலும் உதப்பட்டாலும் இப்போ ஷூட்டில் இங்கே அது கிளாப்பாக மாறும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் எக்ஸைட் பண்ணணும் என்ன. ஏன்னா அதை தாண்டி ஒன்று இருக்கணும், விக்டரை தாண்டி ஒரு கேரக்டர் வரணும், இல்லை விக்டர் மாதிரி இருக்கணும். ஏன்னா நடுவில் வந்தது, பட் எனக்கு அது திருப்தி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஏதாவது என்னை எக்ஸைட் பண்ணக்கூடிய அளவு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இல்லைம்மா, அது நடிகர் சங்கம் மூலியமாகவும் இல்லை, அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஏன்னா அவர் தானே மீட்டு கொடுத்துருக்காரு. நம்ம நடிகர் சங்கம் இன்றைக்கி இருக்குன்னா, அந்த வளாகம் இருக்குன்னா அது அவர் பண்ண ஒரு விஷயம்தான். ஸோ அவருக்கான மரியாதை அது நிச்சயமாக எப்போதும் நம்ம கொடுக்கணுன்றது தான். இல்லை, எல்லாருக்கும் ஒரே சாப்பாடுன்றது அந்த காலத்தில் மேபி அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சார். இன்றைக்கி எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஸ்பெஷலாக எல்லாருக்கும் நமக்கு என்ன இது பண்ணுறோம். ஏன்னா நான் சாப்பிட்ற சாப்பாடு பார்த்திங்கன்னா டயட் சாப்பாடு, அவங்க சாப்பிட முடியாது. என்னடா இது அப்படின்வாங்க. பட் எல்லாருக்கும் அந்த ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. அது கண்டிப்பாக என்னோட ஷூட்டிங்கில் இருக்கும். இல்லை, அதை பேசிட்டேண்ணே, சொல்லிட்டேன், அதை சொல்லியாச்சு. இல்லை, அது நடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல் அவருக்கு ஆப்போசிட்டாவோ இல்லை அவர் கூடயோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா தேங்க்யூம்மா, தேங்க்யூ, அது பண்ணுறேன். இல்லையே, அதுதான் இப்போ இல்லைன்றது தான் எல்லாருக்கும் தெரியுமே. இல்லை, அது அவங்கவுங்க ஒரு ஜானர் படம். நம்ம படம் எப்படி வரவேற்பு பெறுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ரிலீஸில் நம்ம படமும் ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்குன்றது தான் என்னோட சந்தோஷம், எங்கள் டீமுக்கே ஒரு சந்தோஷம். ஸோ எல்லா படமும் நல்லா ஓடணும். பட் இன்றைக்கி நம்ம படத்துக்கும் அந்த ஒரு பெரிய வரவேற்பு கிடச்சிருக்குன்னும் போது அதோட ரெட்டிப்பு சந்தோஷம் எங்களுக்கு. அவ்வளோ இல்லை, இந்த இப்போ இவ்வளோ பெரிய ஃபெஸ்டிவ் இத்தனை படங்கள் வரும்போது எங்களுக்கு முதல்ல நாங்கள் தானே அண்டர்டாக்ஸ் மாதிரி இருந்தோம், பிளாக் ஹார்ஸ் மாதிரி இருந்தோம், டார்க் ஹார்ஸு. பட் இப்போ ஆடியன்ஸ் அதை ஃபுல்லாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அண்டு இவங்களோட அந்த வரவேற்பு எல்லாமே இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த தேட்டர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அதை தான் ஆடியன்ஸ் தான் அது தீர்மானிக்கிற ஒரு இது இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆடியன்ஸு ஏன்னா பக்கத்தில் இந்த ஷோஸ் இல்லை, எங்களுக்கு பக்கத்தில் இல்லை அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் அவங்களுக்கு தியேட்டருக்காரங்களுக்கு போகுது, ஆட்டோமேட்டிக்காக அது இன்க்ரீஸ் ஆகிறாங்க. பட் இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நிறைய ஊர்களில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ரிவ்யூஸும் சரி, ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸும் சரி. ஸோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முதல்ல அவங்களுக்கு தான் அந்த நன்றியை சொல்லணும். தேங்க்யூ.